ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் ராஜு அவர்கள் முன்னிலையில் நம்ம தொண்டி கடற்கரையில் மாபெரும் OSM பாய்மர படகு போட்டி தாங்க நடந்துகிட்டு இருக்கு. இந்த படகு போட்டியில் புதுக்கோட்டை மாவட்ட வீரர்களும் நம்ம ராமநாதபுரம் மாவட்ட வீரர்கள் தாங்க பங்கு பெற்றாங்க. ஏறக்குறைய ஒரு 20லேருந்து 25 படகு இருக்குங்க. ஒரு படகுக்கு 6 வீரர்கள் மட்டும்தாங்க இதில் கலந்துக்கிறணும். இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காற்றுக்கு ஆப்போசிட்டில் 7-8 கிலோமீட்டர் தூரத்தில் நடுக்கடலில் தாங்க அந்த எல்கை இருக்கும். அந்த எல்கையை போய் நம்ம சுற்றிட்டு கரையை ரிட்டர்ன் வந்தால் தாங்க நம்மளுக்கு முதல் பரிசு கொடுப்பாங்க. பந்தயம் தொடங்கின 10 நிமிஷத்துல எங்களுக்கு தான் முதல் பரிசு, எங்களுக்கு தான் 2வது பரிசு அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு அந்த அலையை நோக்கி அந்த காற்றை செதற அடிச்சுக்கிட்டு அந்த எல்கையை நோக்கி மீனவர்கள் எப்படி போறாங்க, அந்த படகு எப்படி போகுது அப்படிங்கிறத பாருங்க. இப்போ வரைக்கும் முதலாக போகிறது யார் போட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொண்டி புதுக்குடியை சேர்ந்த இளஞ்சியும் அவங்க போட்டுதாங்க. சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குங்க. நம்ம ஊர் போட்டு அப்படின்னு சொல்றது எப்பயுமே நம்மளுக்கு பெருமை தாங்க. 2வது எந்த போட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொண்டி புதுக்குடியை சேர்ந்த நடராஜன் அவங்களோட போட்டு தாங்க. அடுத்தடுத்து எந்தெந்த போட்டுலாம் போகுது அப்படிங்கிறத வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இப்போ நான் அந்த எல்கைக்கு வந்துட்டேங்க. எந்தெந்த போட்டில் முதலாக வருது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அந்த வருது பாருங்க, இந்த போட்டு தாங்க முதலாவதா எல்கை கொடியை சுற்றுறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறத. யாரோட படகு அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியலைங்க. அது கிட்டத்தில் வரதாங்க தெரியும் எந்த ஒரு படகு அப்படிங்கிறது. இப்போதைக்கும் பார்த்த வரைக்கும் அது எங்கள் ஊர் படகு தாங்க. அந்த இளஞ்சியம் அப்படின்னு சொன்னல அவங்களோட படகு தாங்க. நம்ம ஃபஸ்ட்டே கணிச்சது தாங்க. நம்ம கணிப்பு எப்பயுமே மிஸ் ஆகாதுங்க. 2வது யார் படகு வருது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம்.
முதலாவதாக வந்த படகு அழகா எலியை சுத்திட்டு கரையை நோக்கி 40,000 ரூபா பரிசை பெறுவதற்கு அழகா போயிட்டு இருக்குங்க. இரண்டாவதா யார் படகு வருது அப்படிங்கிறத வாங்க கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். கொஞ்சம் பக்கத்தில் வரட்டும், அப்பதாங்க நம்மளுக்கு தெரியும். ஆஹா, நம்ம ஃபர்ஸ்டே கணிச்ச படகு தாங்க. நம்ம தொண்டி புதுக்குடியை சேர்ந்த நடராஜன் அவரோட படகு தாங்க. அவங்க எப்படி வந்து எலியை சுத்துறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒண்ணு பண்ண முடியாதா? மூணாவது, நாலாவது, அஞ்சாவது படகு யாருன்னு நம்மளுக்கு தெரியலைங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 2 மட்டும்தான் கணிச்ச மாதிரி வந்துருச்சு. மூணாவது எந்த படகு வருது அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்போம் வாங்கங்க. ஆகா, இதுவும் எங்கள் தொண்டி புதுக்குடியை சேர்ந்த படகு தாங்க. யாரோட படகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மராஜ் அப்படிங்கிறவரோட படகு தாங்க. எவ்வளோ ஒரு அருமையாக வர்றாங்க அப்படிங்கிறத பாருங்க. எனக்கு இந்த எலிகை சுற்றுறது தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பந்தயத்திலேயே அவங்க எப்படி எலிகை சுற்றுறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2, 3 அருமையாக எல்லையை சுற்றிட்டு நம்ம ஊருக்கு பெருமையை சேர்க்கறதுக்காண்டி அழகாக கரையை போயிட்டுருக்காங்க. நாலாவது யார் படகு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் எங்கள் தொண்டி புதுக்குடியை சேர்ந்த சக்தி ஜானகி அவங்களோட படகு தாங்க. அவங்களும் எவ்வளோ ஒரு அருமையாக எலியை சுற்றுறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க, இந்த பந்தயத்திலேயே எனக்கு இந்த எலியை சுற்றுறது தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாலு படகு அழகா எலியை சுட்டிட்டு கரையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அஞ்சாவதா எந்த படகு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கறதுக்காண்டி
நம்ம ஐயம்பட்டினம் மீனவ கிராமத்தை சேர்ந்த படகு தாங்க. அவங்களும் எப்படி அழகா எலியை சுத்துறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அஞ்சு படகு அழகா எலிகை சுத்துனது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆறாவதா எந்த ஒரு படகு சுத்துது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுவும் எங்க தொண்டி புதுக்குடியை சேர்ந்த நீலகண்டன் அவங்களோட படகு தாங்க. அவங்களும் எப்படி எலிகையை வந்து சுத்துறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்விஸ்ட்டுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சாவது சுத்துன ஐயம்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த படகை நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் நீலகண்டன் இந்த பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ஆரஞ்சு கலர் படகு, இந்த படகு கரையை போறதுக்குள்ள அவங்கள மிந்தி அவங்க 5வது பரிசு வாங்கிட்டாங்க. இதுல எப்படின்னா, இந்த எலியை சுத்திட்டு யாரு கரையை ஃபர்ஸ்ட் 2, 3, 4, 5 போறாங்களோ அவங்களுக்கு தாங்க பரிசு கொடுப்பாங்க. வீடியோ திறந்து பாருங்க, ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா இருக்குங்க. படகு போட்டியில மொத்தமே 6 பரிசுகள் மட்டும்தாங்க. 6 போட்டு முன்னாடி சுத்திட்டு போயிட்டாங்க. இவங்க ஏன் 7வது சுத்திட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த படகை இவங்க கரையை போறதுக்குள்ள மிந்திட்டாங்க, அவங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த பரிசை கொடுத்துருவாங்க. இவங்க 5வது போனாலும் சரி, 6வது போனாலும் சரி, இவங்களுக்கு அதுக்கான பரிசை கொடுத்துருவாங்க. அந்த ஒரு முயற்சியிலையும் விடா நம்பிக்கையிலையும் தாங்க அவங்க வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா விடாமுயற்சிக்கு என்னைக்குமே விஸ்வரூப வெற்றி கிடைக்குங்க. இது எந்த ஒரு படகு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பாலக்குடியை சேர்ந்த ராஜாங்கம் அவங்களோட படகு தாங்க. இந்த படகுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அண்ணன் ஹரிராம் தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எட்டாவதா எலிகை சுத்திட்டு அவங்களோட ஊருக்கு பெருமை சேர்க்கறதுக்காண்டி அந்த அலைகளோட போராடிக்கிட்டு கரையை நம்ம ஒரு 6வது பரிசுக்காச்சும் போயிட மாட்டோமா அப்படிங்கிற நம்பிக்கையில தாங்க இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த ஒரு படகு அப்படின்னு பாத்தீங்கன்னா, KK பட்டினம், நம்ம கண்கோலாம்பட்டினம் தாங்க. இவங்க ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் தொண்டியில மாபெரும் பாய்மர படகு போட்டியில முதல் பரிசு எடுத்தாங்க. 50,000 ரூபாய்ங்க. இதை யாராலையுமே மறைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாதுங்க. எல்லா மக்களோட மனசுலயும் அந்த நாள் வந்து இன்னமும் ஞாபகம் இருக்குங்க. கடைசி வரைக்கும் கண்டினியூவாக வீடியோ பார்த்தா நம்மளோட சொந்தங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் இதை விட நான் பெட்டராக உங்களுக்கு வந்து எடுத்து தருவேங்க.
கடலுக்குள்ள நடக்கிற விஷயங்கள்லாம் கரையை இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம சேனல் மூலியமா இனி வர காலங்களில் அடுத்தடுத்து என்னென்னலாம் இந்த பந்தயத்தில் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்குறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.